சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மனசு நிறைஞ்சிருக்குங்க. ஆதிர, உங்க அப்பா இன்னும் வரலையா? இன்னும் வரலம்மா. வந்துட்டு இருக்கேன்னு போன் பண்ணாரு. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா இல்லம்மா, அது அம்மா. என்ன இல்லம்மா? அது சொன்னது காதுல விழலையா? போ, உன்னதான் போ சொன்னல, போ. மா இல்லம்மா, அப்பாதான் என்ன வெயிட் பண்ண சொன்னாரு. சரி பரவாயில்ல, நான் தான் சொல்றேன்ல, நீ போ. நாங்க என்ன உன் அப்பாவும் நானும் புதுசாவா சண்டை போட்டுட்டு இருக்கோம்? இது எப்பவுமே வழக்கம் போல நடக்கிறதானே. அவரை நான் பாத்துக்கிறேன். தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல வைக்க சொன்னேனே, அதை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டியா? வச்சுட்டேம்மா. சரி, உங்க அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு சாப்பிட வச்சுக்கிறேன். நீ போ. அம்மா மேல அப்பா இன்னும் கோவமா இருக்காரு. இனிமே நான் அம்மா கையால சாப்பிட மாட்டேன், நீ இரு ஆதரன்னு சொன்னாரு. ஆனா அம்மா அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணட்டும், பிரச்சனை வராம இருந்தா சரி. என்னடி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? போ, நான் அவருக்கு சாப்பாடு போடுறேன். சரிம்மா. இந்த மனுஷனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. எப்படியாவது தாஜா பண்ணி கைக்குள்ள பட்டுக்க வேண்டியதா. என்ன இவரு இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ லேட் பண்றாரு? ச்சே. வந்துட்டார் போல இருக்கே. வாங்க, கை கால் மோங்கலாம் கழுவிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆதிர, எம்மாடி ஆதிர, எம்மா, எம்மாடி ஆதிர, எம்மா ஆதிர. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய போய் எழுப்பிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, நான் சாப்பாடு போடுறேன். எம்மாடி ஆதிர. இதுக்கு மேலயும் கதவை திறக்காம இருந்தா அப்பா தப்பா நினைப்பாரு. வேற வழி இல்ல. ஏங்க பா. எம்மாடி தூங்கிட்டியாடாமா? ஆமாப்பா, சாரிப்பா. டயர்டா இருந்துச்சா, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீ போய் டிஃபன் எடுத்து வை. என்னங்க தூங்கிட்டு இருந்த ஆதிரைய எழுப்பி ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களுக்காக தூங்காம முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? எம்மாடி நீ போய் எடுத்து வையே, அப்பா கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். அப்பா என்னப்பா? எம்மாடி ஏமா தயங்குற? அப்பா சொல்றேன்ன, போய் எடுத்து வை போ. எங்க இருங்க, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மூஞ்ச திருப்பிட்டு போறீங்க வரீங்க. ஏன் நான் பரிமாறினா சாப்பிட மாட்டீங்களா? எம்மாடி நான் சொன்னது சொன்னதுதான். இனி அவ கையால நான் சாப்பிடவே மாட்டேன். போ சொல்ல அவளை. நான் எதுக்காகங்க போனோம்? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? வட்டிக்கு தான் பணம் வாங்கியிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம 2 இடத்துலயும் பேங்க்ல வட்டிக்கு கொடுத்து அலையணும்? அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க்ல பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்குவோன்னு சொன்னேன். வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறவ இந்த யோசனை கூட சொல்லக்கூடாதா?
அதுக்கு நீங்க என்ன மிரட்டுனீங்க? பதிலுக்கு நானும் உங்களை மிரட்டினேன். நீங்க கோவப்பட்ட மாதிரி நானும் கோவப்பட்டேன். அது தப்பா? சரிங்க, நான் பேசினது நடந்துகிட்டது எல்லாமே தப்புன்னே வச்சுக்கோங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வாங்க, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. அப்பா தயவு செஞ்சு அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா.